guys, welcome back. இன்னைக்கு நாம airplant பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிளான்ட்டோட scientific name Tillandsia. இதுல மொத்தம் 650 plus varieties இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட வெரைட்டிக்கு ஏத்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கு. இந்த பிளான்ட்டோட நேம் Tillandsia inantha. இந்த airplant எங்கெல்லாம் வளரும்னு பாத்தீங்கன்னா forest, mountains, even desertsல கூட நீங்க இந்த airplant-ஐ பார்க்கலாம். இதோட origin எங்கன்னு பாத்தீங்கன்னா northern Mexico and southeastern US. இந்த பிளான்ட்க்கு ஏன் ஏர் பிளான்ட்னு பேர் வந்துச்சுன்னா இது மற்ற பிளான்ட் மாதிரி சாயில்ல வேர் விட்டு வளராது. இதுக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பிடிச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு வளர ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த பிளான்ட்டுக்கு ஏர் பிளான்ட்னு பேர் வந்துச்சு. இந்த ஏர் பிளான்ட்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று எபிஃபைட்ஸ். எபிஃபைட்ஸ்னா என்னன்னா மற்ற மரத்து மேல சப்போர்ட் பிடிச்சிக்கிட்டு வளர்றதுக்கு பேர் எபிஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆரோஃபைட்ஸ். ஆரோஃபைட்ஸ்னா என்னன்னா டெசர்ட் சாயில் இருக்குல்ல அதுக்கு மேலே வளரும், அதெல்லாம் ஆரோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. மரத்தோட பிரான்ச் மட்டும் கிடையாது, ஈவன் செத்து போன மரம்லாம் இருக்குல்ல, காஞ்சி போய் செத்து போயிருக்குல்ல, அந்த மரத்து மேலே கூட நீங்கள் இதை பார்க்கலாம். ஈவன் கேபிள் ஒயர்ஸ் மேலே கூட இந்த ஏர் பிளான்ட் வளர்றதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பிளான்ட் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். இதோட ஃப்ளவர்ஸ் என்னென்ன கலரில் வரும்னா ரெட், எல்லோ, பர்பிள் அண்ட் பிங்க். ஏர் பிளான்ட்டோட ரூட் வந்து நார்மல் பிளான்ட்டோட ரூட் மாதிரி ஒர்க் ஆகுறது கிடையாது. இந்த பிளான்ட்டோட ரூட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ அது இன்னொரு மரத்து மேலே வளரும் பொழுது அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை, ஒரு பிடிப்பு தேவை. அதுக்காக மட்டும்தான் இதோட ரூட் யூஸ் ஆகுது, மற்றபடி நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஏர் பிளான்ட் எப்படி நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுதுன்னா அந்த ஏர் பிளான்ட்டோட லீவ்ஸுக்கு மேலே ட்ரைகோம்ஸ்னு ஒன்று இருக்கும். ட்ரைகோம்ஸ்னால் என்னன்னா ஒரு மாதிரி வெள்ளையா குட்டி குட்டியாக இருக்கும், அதுதான் ட்ரைகோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைகோம்ஸை யூஸ் பண்ணி தான் அது ஏரில் இருக்க மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணி சன்லைட் யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்குது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. ஏர் பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதோட போர்ஸ் எல்லாமே, அந்த லீவ்ஸ் மேலே இருக்க போர்ஸ் எல்லாமே நைட் டைமில் தான் ஓப்பன் ஆகிருக்கும், டே டைமில் ஓப்பன் ஆகாது. அதுக்கான ரீசன் என்னன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஏர் பிளான்ட் வந்துட்டு ஏரில் இருக்க மாய்ஸ்சரை தான் அப்சார்ப் பண்ணி அதை யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு. டே டைமில் அது ஓப்பன் ஆகி இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்குல்ல அது எல்லாமே சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஏர் பிளான்ட்டோட போர்ஸ் எல்லாம் நைட் டைமில் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். நைட் டைமில் ஓப்பன் ஆகி கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணி. இப்போ ஏர் பிளான்ட்டோட லைட் ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிளான்ட் ஃபாரஸ்ட், மவுண்டன்ஸ், ஈவன் டெசர்ட்ல கூட இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் சில ராக் மேலே கூட இந்த பிளான்ட் எல்லாம் வளரும். ஸோ அந்த பிளான்ட் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அதோட லைட் ரெக்யர்மெண்ட் வேரி ஆகும். இப்போ இந்த ஏர் பிளான்ட் வந்துட்டு நிறைய டைப் இருக்கும். உங்களுக்கு சில ஏர் பிளான்ட்ல வந்துட்டு லீவ்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கும், சிலதுல ரொம்ப திக்காக இருக்கும். திக்காக இருக்க ஏர் பிளான்ட்டை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணலாம், அது வந்து அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது. லீவ்ஸ் தின்னாக இருக்க ஏர் பிளான்ட்டை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லீவ்ஸ் தின்னாக இருக்க ஏர் பிளான்ட் எல்லாமே மரத்துக்கு மேலே அதோட கிளைகளில் பிடிச்சிக்கிட்டு வளரக்கூடியது. ஸோ ஒரு மரத்து பிரான்ச் மேலே அது வளர்ந்தாவே அது டைரக்ட் சன்லைட் அதுக்கு மேலே ஃபால் ஆக விடாது இல்லையா. நம்ம மரத்தோட இலெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு கவர் ஆகிட்டு ஃபில்டர்ட் சன்லைட்டை தான் இந்த ஏர் பிளான்ட் மேலே விடும். அதனால இந்த மாதிரி லீவ்ஸ் தின்னா இருக்க ஏர் பிளான்ட்டை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. இதுக்கு தேவையான சன்லைட் என்னன்னா இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த டெசர்ட்ல அப்புறம் இந்த பாறைகள் மேலே ராக் மேலே வளரக்கூடிய ஏர் பிளான்ட் டைப்லாம் இருக்கு இல்லையா, அதுங்களுக்கு எல்லாமே டைரக்ட் சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகும். அந்த மாதிரி டைப்பை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஏர் பிளான்ட்டுக்கு ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு க்ளோஸ்டு ரூமில் இல்லை க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் இந்த ஏர் பிளான்ட்டை வைக்காதீங்க. ஏன்னா அது ஏரில் இருக்க மாய்ஸ்சரை தான் அப்சார்ப் பண்ணி அந்த பிளான்ட் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்குது. ஸோ ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ ஏர் பிளான்ட்டோட வாட்டர் ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். இதோட வாட்டர் ரெக்யர்மெண்ட்டுமே அதோட டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு டைப் இருக்குது இதில். திக்கா லீவ்ஸ் இருக்கிற ஏர் பிளான்ட் ஒரு டைப்பு, இன்னொன்று தின்னான லீவ்ஸ் இருக்கிற ஏர் பிளான்ட். நான் வச்சிருக்கிறதெல்லாம் தின்னா லீவ்ஸ் இருக்க ஏர் பிளான்ட். திக்கா லீவ்ஸ் இருக்கிற ஏர் பிளான்ட் எல்லாமே அதோட வாட்டர் கண்டென்ட்டை ரொம்ப அதிகமாகவே சேவ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு நீங்கள் அடிக்கடி தண்ணி விடணும்னு தேவையில்லை. ஆனால் தின்னா லீவ்ஸ் இருக்கிற ஏர் பிளான்ட் இப்போ நான் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த பிளான்ட் எல்லாமே தின்னான லீவ்ஸ் இருக்கிறது. இது வந்து ரொம்ப அதிகமான வாட்டர் கண்டென்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இந்த ஏர் பிளான்ட்டுக்கு நீங்கள் ரெண்டு டைப்பில் தண்ணி விடலாம். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது. இந்த மாதிரி தின் லீவ்ஸ் இருக்க ஏர் பிளான்ட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அதுக்கு மேலே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அந்த ட்ரைகோம்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட்டை அது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். பட் திக்கான லீவ்ஸ் இருக்கிற ஏர் பிளான்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் அதுக்கான வாட்டர் வந்து பத்தாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கிட்டு அந்த ஏர் பிளான்ட் இருக்கும் இல்லையா அது ஃபுல்லாக அப்படியே முக்கி விட்டுருங்க.
அதில் அப்படியே இருக்க விடுங்க. ஒரு 15 to 20 minutes அதில் அப்படியே ஊற விடுங்க. அப்படி நீங்கள் வைக்கும்பொழுது அதுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட்டை அந்த ட்ரைகோம்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிளான்ட் அப்சார்ப் பண்ணிக்கும். இப்படி 2 மெத்தட்லையுமே நீங்கள் அதுக்கு தண்ணி விட்ட பிறகு அதை அப்படியே கொண்டு போயிட்டு அதை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஏரியாவில் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த லீவ்ஸுக்கு உள்ளெல்லாம் தண்ணி போக சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தண்ணி போயிட்டு நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது சீக்கிரமாக ராட் ஆகிடும். அந்த பிளான்ட் வந்து ராட் ஆகி செத்து போக சான்சஸ் இருக்குது. அதனால் தண்ணி விட்ட பிறகு அதை அப்படியே கொண்டு போயிட்டு வைக்காதீங்க. அதை அப்சைட் டவுன்ஸ் தொங்க விடுங்க. அது எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அதை தலைகீழாக இப்படி கட்டி தொங்க விடுங்க. அப்படி தொங்க விடும்பொழுது அந்த லீவ்ஸ்க்கு உள்ளெல்லாம் போயிருக்க வாட்டர் எல்லாமே ட்ரைன் ஆகிட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். நீங்கள் அப்படி அப்சைட் டவுன் தொங்க விடும்பொழுது அந்த லீவ்ஸ்க்கு உள்ளெல்லாம் போயிட்டு மாட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா சில வாட்டர் ட்ராப்ஸ், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். எப்போ அது கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டு ஃபுல்லாக வாட்டரே இல்லாமல் இருக்கும் அந்த ஏர் பிளான்ட், அந்த டைமில் தான் நீங்கள் அதை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு எங்கே வச்சுருக்கீங்களோ, நான் வந்து இந்த கிளாஸில் வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி எந்த செட்டப்பில் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏர் பிளான்ட்டுக்கு வாட்டர் தேவைன்றதை அது இண்டிகேட் பண்ணும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஏர் பிளான்ட்டோட டிப்ஸ் எல்லாமே ப்ரௌனாக மாறும், லைட்டாக ப்ரௌனாக டர்ன் ஆகும். அப்புறம் அந்த லீவ்ஸ் எல்லாமே இப்படி இப்படி வருது இல்லையா, அது எல்லாமே இப்படி கேர்ள் ஆகும், கேர்ள் ஆகிட்டு ப்ரௌனாக டர்ன் ஆகும். அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு பிளான்ட் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் தண்ணி விட்ட உடனே இந்த பிளான்ட் எல்லாமே ரொம்ப க்ரீனாக இருக்கும். ஏன்னா அது நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப க்ரீனாக இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ பிளான்ட்டுக்கு தண்ணி விட்டு 1 week மேலே ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த பிளான்ட் க்ரீன் கலரில் இருக்காது. அந்த ட்ரைகோம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது நல்லா விசிபிள் ஆகிட்டு ஒயிட் கலரில் மாறிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தண்ணி பத்தலை, தண்ணி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நீங்கள் இந்த ஏர் பிளான்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஏர் பிளான்ட்டை எடுக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் டச் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் எல்லா இடத்துலையும் டச் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த ட்ரைகோம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அது வந்து கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி அந்த ட்ரைகோம்ஸ் யூஸ் பண்ணி அதால் வாட்டர் அப்சர்வ் பண்ண முடியலனா அந்த பிளான்ட் சீக்கிரமாக ட்ரை ஆகி செத்து போயிடும். ஸோ அதை வந்து மினிமம் ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த வேர் இருக்குது தெரியுமா, இந்த கீழே வேர், அந்த வேரை பிடிச்சி தூக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாட்டம் லீவ்ஸ் இருக்குல்ல, ஒரு 1 or 2 லீவ்ஸ் இப்படி ஹேண்டில் பண்ணுங்க. அதை எடுக்கும் பொழுது இப்படி எடுங்க, ஃபுல் கையை வச்சு எடுக்காதீங்க. எல்லா லீவ்ஸ் மேலேயும் உங்கள் கை படுற மாதிரி எடுக்காதீங்க. இந்த ஏர் பிளான்ட் நர்சரியில் ஆல் டைம் அவைலபிளாக இருக்காது, ஒரு சில டைம் தான் வரும். அப்படியே வந்தாலும் இதோட ரேட் ரொம்ப காஸ்ட்லி, above 400-500 தான் இந்த ஏர் பிளான்ட்டோட ப்ரைஸ் இருக்கும். நான் யூஸ்வலாக வாங்குற நர்சரியில் பிளான்ட்டோட ரேட் எல்லாமே ரொம்ப கம்மி. ஸோ நான் இந்த பிளான்ட்டை 350 rupeesக்கு வாங்கினேன். அதே மாதிரி அதோட ப்ரைஸ் வந்து அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இது சின்னதாக இருந்ததுனால எனக்கு 350, பெருசாக இருக்கும் இல்லையா, பெருசாக இருக்கிறதெல்லாம் 550 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சைஸ் பொறுத்து தான் ரேட் வேரி ஆகும். இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வர பிளான்ட் வந்து எப்படி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அந்த பேக்கேஜ் ஒழுங்காக பண்ணலைன்னா இந்த ட்ரைகோம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ட்ரைகோம்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி ட்ரைகோம்ஸ் டேமேஜ் ஆன பிளான்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது சீக்கிரமாக செத்து போயிடும். ஸோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல நர்சரியாக போயிட்டு நல்ல பிளான்ட்டாக பார்த்து வாங்குங்க. எந்த பிளான்ட்டில் ட்ரைகோம்ஸ் நிறைய இருக்கோ, அந்த குட்டி குட்டியாக இருக்கும், நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது தான் ட்ரைகோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த பிளான்ட்டில் நிறைய ட்ரைகோம்ஸ் இருக்கோ, ஹெல்த்தியாக இருக்கோ, அந்த மாதிரி பிளான்ட்டாக வாங்குங்க. நீங்கள் வாங்கும்பொழுது எந்த பிளான்ட்டோட டிப்ஸு ப்ரௌனாக இருக்கக்கூடாது, ப்ரௌனாக இல்லாமல் ஃபுல்லாக ட்ரைகோம்ஸ் இருக்க பிளான்ட்டாக வாங்கினீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதீங்க அன்லெஸ் ஆர் அன்டில் உங்கள் ஏரியாவில் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல அது நர்சரியில் அவைலபிளாகவே இல்லை, எனக்கு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனா மட்டும் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த செல்லர் நல்ல ஏர் பிளான்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி செல்லர்கிட்ட போய் வாங்குங்க. இதுதான் வந்துட்டு ஏர் பிளான்ட் வாங்குறதுக்கான என்னோட சஜஷன். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ஏர் பிளான்ட்டை நீங்கள் எந்த செட்டப்பில் வச்சுருந்தாலுமே அதில் வந்துட்டு தண்ணி சேராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சிலரெல்லாம் வந்துட்டு மணல் மேலே வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் மணல் ஃபில் பண்ணி அதுக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா அந்த மணலில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து ராட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த பிளேஸில் வச்சாலும் அந்த பிளேஸ் ட்ரையாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் பிளான்ட் பற்றி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் ஏர் பிளான்ட்டை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.